நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும். இந்த வார்த்தையை நாங்கள் கைக்கொண்டு இதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சொல்லுங்க, நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க என்ன கேட்கிறீங்க நான் உனக்கு செய்கிறேன்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கு பார்க்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவும் உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நீங்க கேட்கிறது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் என்ன பண்ணணுமா? நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நீ படுக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, பேசும்போது அந்த வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நாத்திக்கமா மாத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த வாசலை தாண்டின வார்த்தையும் ஸ்தோத்திரமும் போயிடுச்சுன்னா ஆமென், நீ கேட்டுக்கொள்வது உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப நிலைத்திருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். அல்லேலூயா. நீ மிகுந்த கனி கொடுப்பாய், உன்னில ஆண்டவர் மகிமைப்படுவார். நீ யாரா இருப்ப? சீஷரா இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உன்னில என்ன இருக்கணும்? கனி இருக்கும். அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, உங்க வார்த்தை, உங்க பாடல், உங்களுடைய சாட்சி, உங்க வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அல்லேலூயா. உங்க முகமே உம்முன்னு இருக்குமானால், மற்றவங்க பார்த்தே பயப்படுறது மாதிரி இருக்குமானா அது கனியா இருக்குது. அல்லேலூயா. கனி இருக்கணும்னா உங்களை பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம் வரணும். அல்லேலூயா. உங்களை பார்க்கும் போது, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, ஆமென், உங்க கூட பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. அப்போ நாம் கனி கொடுப்பதினாலே அவர் என்ன பண்ணாரு? பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சீஷராக இருப்போம். அல்லேலூயா. அப்ப நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வாசிங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இல்ல பாஸ்டர், நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன். அப்படி அவருக்குள்ள நீ நிலைத்திருக்கிறீன்னா அவர் நடந்தபடியே நீ நடக்கணும். அல்லேலூயா. அப்படியே கால்கள் எங்க போச்சு? ஆலயத்தில் இருந்தது. அல்லேலூயா, ஆமென். அப்படியே கண்கள் ஜனங்களை நோக்கி இருந்தது. திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருதயெல்லாம் பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாவே இருந்தது. அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் நடந்தபடியே தானும் நடக்கிறேன்னு சொல்லுகிறவங்க அவருக்குள்ள நீ நிலைத்திருக்கிற. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் சீஷர்களை 11 பேர் யாரா இருந்தாங்க? யாரா இருந்தாங்க? இயேசு போலவே இருந்தாங்க. அல்லேலூயா. யாருன்னு அடையாளம் தெரியல. ஒரே தாடி, ஒரே ட்ரெஸ், ஒரே வாசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், உங்க மேலேயும் ஒரு வாசனை அடிக்குது. என்ன வாசனை? ரட்சிப்பின் வாசனை. ஆமென். சந்தோஷத்தின் வாசனை. ஆமென். சந்தோஷம் எப்போதும் உங்க முகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. எப்போதும் இடிந்த இடிந்த இடம் மாதிரி கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அப்படியே உம்முன்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்க மனசுல எப்போதும் எப்படி இருக்கணும்னா சந்தோஷம் நிறைவா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான்
1:5 சொல்லுகிறது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவெனும் இருள் இல்லை. இருள் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவருக்குள்ள எவ்வளவு என்ன இல்ல? இருள் இல்லை. இருளே இல்ல. ஏன்னா அவரே வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நடக்கும் போது, எழுந்திருக்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கணும். அல்லேலூயா. அதே அதிகாரம் 1:7 சொல்லி இருக்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஒருவர் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள நான் நிலைத்து இருக்கிறேன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஐக்கியம் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமென். முடிவு வரைக்கும் இருக்கணும். ஒரு நாளும் மனசாமம் வரக்கூடாது. மனசாமம் வந்தா, சிஸ்டர், பிரதர், என்ன மன்னிச்சிடுங்க பிரதர், ஆண்டவர் உனக்குள்ள ஒப்புரவதில் ஆவியை உனக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆமென். சூரியன் மறைவதுக்குள்ள நீ ஒப்புரவாயிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்றது, அவர் சிலுவையில இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. நடுவில் இருந்த பகை என்ற சுவரை உடைச்சிட்டார். அல்லேலூயா. இயேசு இருக்கும்போது அங்க பகைக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. அவர் சமாதானக்காரனராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்டுக்கொள்வது எதுவாது உங்களுக்கு செய்யப்படணும்னா அவருக்குள்ள நீங்க நிலைத்திருக்கிறத நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாம். நீங்கள் வருந்தி கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் வேண்டி கேட்கும்போது பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அவர் நாமத்தின் மகிமைக்காக கேட்கும்போது பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வருந்தி கேட்கும்போது பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் வேண்டி கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அவர் நாமத்தின் மகிமைக்காக கேட்கும்போது பெற்றுக்கொள்வீர்கள். 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இங்கு ஒரு 2 சிநேகிதரை பார்க்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள். 6ஆம் வசனம் வாசிங்க. என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கவனிங்க, இங்க ஒரு சிநேகிதன், தன்னிடத்தில் வந்த சிநேகிதன் பாதி ராத்திரியில் வரான். அல்லேலூயா. வழி பிரயாணமா வரான். அவங்ககிட்ட என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஆனா ஒன்றுமே இல்லாத இடத்துல எதுக்கு வந்திருக்கிறான்? ஏதாவது கிடைக்கணும் வந்திருக்கிறான். அல்லேலூயா. இப்போ இந்த சிநேகிதன் என்ன பண்றான்? இவனுடைய சிநேகிதரை கேட்கிறான், எப்பா வழி பிரயாணமா வந்துட்டான், அவனுக்கு ரொம்ப பசியா இருக்குது, அவன் கொடுக்கறதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, நீ ஒரு 3 அப்பம் என்ன பண்ணு, கடனா கொடு. அல்லேலூயா. நான் என்ன பண்றேன்? திருப்பி கொடுத்துறேன். சும்மா கொடுக்க நான் கடனா கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல சிநேகிதம் பாருங்க. தன்னிடத்துல வந்தவன் பாதி ராத்திரில வந்தான். ஆமென். ஆனா ஒண்ணு இல்லைனாலும் ஏதாவது முயற்சி பண்ணி அவனுக்கு கொடுக்குறேன். எப்படிப்பட்ட ஒரு சிநேகிதன். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற சிநேகிதன் என்ன சொல்லுகிறான்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். கவனிங்க, நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. அப்ப தரணும்னு இருக்கிற விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அதுக்கு என்ன சாக்கு போசு? என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? படுத்திருக்கிறாங்க. பூட்டியாச்சு, தொந்தரவு செய்யாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிநேகிதன். ஆனா எந்த அவனுக்குன்னு வரல, சுயநலத்துக்காக வரல, இன்னொருவனுக்காக வந்திருக்கிறான். ஆனா இவன் என்ன பண்ணணும்? எப்படியாவது கொடுக்கணும்ல. சொல்றான், அவனுக்கு கொடுக்கிறதுக்கு மனசே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் இடத்தில் அவன் வருந்தி கேட்டுகிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்க இயேசு சொல்லுகிறார், அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் அவனுக்கு கொடாவிட்டாலும் அவன் வருந்தி கேட்கிறானே, கெஞ்சி கேட்கிறானே, இதுக்காவது அவன் கொடுக்கணுமா வேணாவா? அல்லேலூயா. அல்லேலூயா. யாருங்க?
இயேசுவாகிய நம்முடைய சிநேகிதர் சொல்றாரு, எப்பா நீ சிநேகிதனுக்கு கொடுக்கலப்பா, அவன் கெஞ்சி கேட்கிறானப்பா, அவன் மன்றாட்டு கேட்கிறானப்பா, இதுக்கு கூட உன்னால இரக்கம் செய்ய முடியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவன் வருந்தி கேட்பதினாலே நீ கொடுக்கலாமா? கொடுக்கலாம்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சிநேகிதராக இயேசுவிடத்துல வந்திருக்கிற உங்களை, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தேவையோடு என்ன காரியத்தோடு நீங்க வந்து கேட்டாலும், நீ வருந்தி கேட்கும்போது நீ கேட்கிறதை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கடினம் உள்ள சிநேகிதர் இல்லைங்க, உன் கண்ணீரை காண்கிற இந்த சிநேகிதர். நீ அழுதுட்டினாலே, நீ துக்கப்பட்டுட்டினாலே உனக்கு என்ன வேணும்னு கேட்குற ஒரு நல்ல சிநேகிதர். நீ அவருடைய சமூகத்தில் தேடி வரவர், யாருக்குமே தெரியாம முக்காடு போட்டு அழுகுறவர், யாருக்கும் தெரியாம கண்ணு கலங்குது இல்ல, இந்த சிநேகிதரிடத்துல இந்த சிநேகிதரால தாங்க முடியாது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இவர் சொல்லுகிறார், அந்த சிநேகிதனுக்கு நீ கொடுக்காவிட்டாலும் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது அவனுக்கு நீ கொடுக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. அதுதாங்க இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல வருந்தி கேட்கும் போது, கெஞ்சி கேட்கும் போது, நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொள்ளாத காரியத்தை இந்த சிநேகிதர் உனக்கு தருவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதம், உனக்கு வேண்டிய நன்மையை இவ்வளவோ நான் கேட்டுட்டேன், ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன, நீ வருந்தி. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அவன் வருந்தி கேட்பதுனால நீ கொடுக்கலாமே. இவ்வளவு கெஞ்சிரானே, வாழ்க்கையில என்னையா கொண்டு போற? அப்படி என்ன கடினப்பட்டு உன் வீட்டுல தங்கத்தை வச்சு நீ என்னதையா செய்ய போற? கேட்கிறானையா கெஞ்சி, அது கொஞ்சம் நீ இறக்கப்பட்டு போலாம்ல. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் வாழ காட்டுறாரு பாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் நீங்கள் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். யாருங்க இவ? கானானிய ஸ்திரீ. யூதரால் தள்ளப்பட்டவர்கள், பேசக்கூட அனுமதி விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுகிறா? இயேசுவை இறங்கும், ஆண்டவரை இறங்குன்னு கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒரு வார்த்தையை சொல்லலையா? அல்லேலூயா. அடுத்த வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லலையா? இப்ப சீசர்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்ல கரெக்டா தான் ஆண்டவர் நடந்துக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நடந்துக்கிறாரு? நம்ம பக்கம் தான்ப்பா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க பக்கம் இல்லப்பா. யூதர்கள் அவரோட பேச மாட்டாங்க, உறவு வச்சிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் நம்ம பக்கம் தான்ப்பா, நம்ம பக்கம் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேசாததினால அவன் என்ன பண்ணாங்க? 23ஆம் வசனம் வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அனுப்பிவிடும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. எதுக்குமா வேணும்? சீஷருக்கு எதுக்கு வேணும்? ஆண்டவர் பக்கம் எல்லாரும் வரணும். அல்லேலூயா. எல்லாரும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், ஆசீர்வாதம் பெறணும். அதனால தான் ஆண்டவர் சீசரா வச்சிருக்கிறாரு. இவன் எதுக்கு வேண்டாம்? எதுக்கு வேண்டாம்? எல்லாரும் போயிடுங்க. அல்லேலூயா. எல்லாரும் போயிடுங்க. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஒரு சிப்பா போட்டுன்னு ஒரு ஐயா வந்தார். ஒரு முறை வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்துரு, இன்னும் நீ சபை நடத்தினுங்கிறியா? அல்லேலூயா. பைபிள் வார்த்தையில் கொண்டு நீ நடத்தக்கூடாது. அல்லேலூயா. அது என்ன ஆவி பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஆவி சுத்தி நிக்குதுங்க. எதுக்கு? கடைசி காலம், கடைசி காலம். இப்ப சீஷர்கள் சொல்லுகிறார்கள், பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அவளை என்ன பண்ண? அனுப்பிவிட ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இயேசுவும் பாருங்க, இவ என்ன சொல்ல போறா? இவ வந்திருக்கிறா, இவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இவ உள்ளத்தினுடைய பாரம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், சீசனை பார்க்கிறார். இவனுக்குள்ள இன்னும் மாற்றம் அடையுதா? இவனுக்குள்ள என்ன பண்ண? அழைச்சிருக்கிற சீசனை அழைச்சிருக்கிற இவனுக்குள்ள இன்னும் என்ன இல்லை? மாற்றம் இல்லை, சுவாபம் மாற இல்லை. அல்லேலூயா. இவனையும் பார்க்கிறாரு, இவளையும் பார்க்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்றல? இயேசு விடுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. எப்பா
நீ என்ன வேணா சொல்லிக்கோ, என் ஆண்டவரை நான் விடாம விட மாட்டேன், அவரை வருந்தி நான் அழைப்பேன். அல்லேலூயா. 24 வாசிங்க. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நான் என் பிள்ளைகளுக்கு தாம்மா வந்திருக்கிறேன், என் பிள்ளைங்க இன்னும் சாப்பிடலம்மா, என் பிள்ளைங்க இன்னுமே இந்த வார்த்தையை கேட்க மாட்டுது, இன்னும் சாப்பிட மாட்டுது, இன்னும் ஜீரணப்பட மாட்டுது, இன்னும் உணரப்படாம இருக்குது, இன்னும் குழந்தையாவே இருக்குது என் பிள்ளைங்க. அல்லேலூயா. யாரு கவலைப்படுறது? நம்ம ஆண்டவர் கவலைப்படுறாரு. என் பிள்ளைங்களுக்கு என்னமா சொல்றது, இன்னும் ஊட்டி ஊட்டி விடுறேன், சாப்பாடு வாயிலேருந்து அப்படியே கீழே விழுதுமா. எது? சாப்பாடு இல்லை, வார்த்தை. அல்லேலூயா. இதில் மறைபொருள் மறைஞ்சிருக்குதுமா. அல்லேலூயா. நான் ஊட்டி ஊட்டி விடுறேன், என் பிள்ளைங்க என்ன பண்ணுது? மறந்துது. நான் செஞ்ச நன்மையை மறந்துது, சமுத்திரத்தை 2ஆ பிறந்ததை மறந்துடுது, கண்மலையை உடைச்சு தண்ணியை வர வச்ச மறந்துடுது. நான் எவ்வளவுதான் செய்யறதுமா, நீ வேற வந்திருக்கிறிய. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ இந்த வார்த்தை கேட்டு சோர்ந்து போலங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. பிள்ளைங்க பணிந்து கொள்ளல, பிள்ளைங்க ஆராதிக்கல, ஆனா தூரத்தில் இருக்கிற புறம்பாக்கப்பட்ட கானானிய ஸ்திரீ பணிந்து கொள்ளுகிறார். அவரை ஆராதிச்சா, அவர் பாதத்தில் விழுந்தா அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாதுமா. அல்லேலூயா. அவரை பாதத்தை பிடிச்சு நீ அழுதுட்டினா அவரால் எதுவுமே பேச முடியாது. ஒரு கட்ட வரைக்கும் தான் அவர் பேசுவாரு, ஆனா அவர் பாதை பிடிச்சு நீ அழுதுட்டினா அவரால் பேசவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தூண்டி விடுகிறார். சீசர் ஒரு பக்கம் பார்க்கிறோம், இன்னும் கடினமா இருக்கிறோம், இன்னும் சீசன் தான் பேரு, உள்ளே சுவாபம் மாறல, விடுதலை மாறல. ஆனா இவர் சொல்றா, ஆண்டவரே, அடுத்து கொஞ்சம் இருதயத்தை கடினமாக்கி அவர் அவகிட்ட பேசுறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் புரியுது இல்ல? பிள்ளைகள் இஸ்ரவேலர், அப்ப வார்த்தை நாய்க்குட்டி புறஜாதி மக்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு தான் அப்பத்தை வாங்கின்னு வந்திருக்கிறமா, இப்ப என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நாய்க்குட்டி உனக்கு போட முடியாதுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா என்ன சொல்றா தெரியுமா? ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, ஆண்டவரே நான் புறம்பே தள்ளப்பட்டதான் ஆண்டவரே. அடுத்த வசனம். அதற்கு அவள், நீதான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அல்லேலூயா. சொல்ற மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் என்ன பண்ணுமா, தங்க மேஜையிலிருந்து விழும் வார்த்தை நாங்க தின்ற ஆண்டவரே, நாங்க எடுத்துக்கொள்ற ஆண்டவரே, அந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் ஊட்டி விட்டுறாரு, உன்னை எச்சரிக்கிறாரு, உனக்கு நேரம் எடுத்து உன்னோட பேசினுக்கிறாரு. ஆனா வார்த்தை நீ தட்டிட்டு போவாயனால் கீழே விழும் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிற வார்த்தையை தட்டி சாப்பிடுகிறவர்கள் இன்னைக்கு முன்னே சென்று கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு முன்னாடி பின்னாடி இருந்தவங்க இன்னைக்கு முன்னாடி வந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க, நீ முன்னாடிக்கிறியா பின்னாடிக்கிறியா? நீ முன்னாடிக்கிறியா பின்னாடி? இப்ப நீ முன்னாடி இருக்கலாம், உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ முன்னாடி இருக்கிறியா பின்னாடி இருக்கிறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. மேஜையிலிருந்து விழும் இந்த அப்ப துணிக்கைகள் நாய் தின்னுமே. ஆமென். தாழ்த்துறா. பெற்றோருக்கு பிள்ளைகள் நீ யாருன்னு கேட்கிறாங்க. நீ யாரு? நீ என்ன பண்ற? அப்பா கட்டிக்கிறாரு, எச்சரிக்கிறாரு, எப்பா நீ பரலோகத்துக்கு பிள்ளை, நீ சீர்படணும், ஸ்திரப்படணும். பிள்ளைங்க கேட்குது, நீ யாரு? நீ என்ன எச்சரிக்குது? நீ யாரு? ஆனா பெற்றோர் இல்லாத பிள்ளைங்க சொல்லுது, அப்பான்னு கூப்பிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றோருக்கு பிள்ளைகள் சொல்லுது, நீ யார் என்ன கேட்கறதுக்கு? நீ யார் என்ன கேட்கறதுக்கு? நான் இப்படிதான் செய்வேன் பிள்ளைங்க சொல்லுது. ஆனா பெற்றோர் இல்லாத பிள்ளைங்க சொல்லுது, அப்பா அப்பா எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்களப்பா, எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தீங்களப்பா. இன்னைக்கு நீங்கள நானோரம் தூரமா இருந்த நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடும்படியாக நம்மளுக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் இன்னும் செவுத்த பிடிச்சுன்னு கேக்குது, அப்பா வரலையா, அப்பா வரலையா? அப்பா வந்து சிலுவையில ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து உன்னை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு.
அப்போ எருசலேமுக்கு அப்பா அழும்போது பிள்ளைங்க அறியல. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அப்பாவுடைய பக்கத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்பா கிட்ட நீ கேட்கும் போதெல்லாம், நீ வருந்தி கேட்கும் போதெல்லாம் அப்பா உனக்கு கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. வருந்தி அழைத்தாள். அங்கே சீசர்களால் தடை வந்தது, சீசர்களாலே புறம்பாக்கப்பட்டாள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கூட அவளுக்கு ஆறுதலா இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு வருந்தி அவளை கேட்டா, என் மக கொடிய வேதனை, மோசமான நிலை, குடும்ப போராட்டம், பிரச்சனை. ஆண்டவரே, அவ வெறும் கெஞ்சி கேட்கலங்க, விசுவாசத்தோடு கூட வருந்தி அழைத்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் வெறுமையான வார்த்தைக்கு அசைக்கிறவர் அல்ல. விசுவாசத்தோடு நீ வருந்தி அழைப்பாயானால், அல்லேலூயா, உன் ஜெபத்துல விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாம உன் ஜெபம் செத்ததா இருக்குது. நீ விசுவாசத்தோடு வருந்தி அழைப்பாயனால் உன் வீட்டுக்கு வராமே ஆண்டவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் விசுவாசத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கிபியாவிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுன்னு சொன்னார். சிறு பிள்ளையா இருக்கிறான், போக்குவர வழியை அறியாதவனா இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா. தாவீதுடைய கட்டளையின்படி நடந்தான். மேடைகளில் தூபம் காட்டினான். 1000 சர்வாங்க தகன பலிகளை இட்டான். ஆண்டகிட்ட, நீ விரும்புகிறதை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது உனக்கு தரணும்னா நீ ஆண்டவர் மேல அன்பு கூறணும். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே நீ அன்பு கூறாவிட்டால் நீ எப்படி மற்றவர் மேல அன்பு கூற முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகளில் நீ நடக்கணும், பயந்து நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் பயந்து நடக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் பயந்து ஓடி வரணும். அல்லேலூயா. ஒரு வாரமும் நீ லீவு போடக்கூடாது. அல்லேலூயா. உன் வாயில ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கணும். தூபம் போல உன் ஜெபம் ஏறெடுக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை நுகர்ந்து நீ விரும்புகிறத ஆண்டவர் உனக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. 2வது காரியத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இங்கே இயேசு சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்க நீ அறிஞ்சிருக்கிறல்ல, உன் பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்கறதுக்கு அறிஞ்சிருக்கிறல்ல, உன் பிள்ளை வேலைக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் அவன் என்ன சாப்பிடுவான்னு நீ அறிஞ்சிருக்கிறல்ல, உன் வீட்டு காரியத்தை எவ்வளவு செய்யணும் அறிஞ்சிருக்கிறல, உன் திருமண காரியம், உன் பிள்ளை வாழ்க்கை எல்லா நடைமுறையும் நீ அறிஞ்சிருக்கிறல. நீயே செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் சொல்ற, பொல்லாத நீயே உன் பிள்ளைய பார்த்து பார்த்து சின்ன வயசுல இந்த சோப்பு போடணுமா, இந்த ஷாம்பு போடணுமா, இந்த ட்ரெஸ் போடணுமா, பார்த்து பார்த்து கடையை ஏறி இறங்கி செய்றிய. நீயே செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா நீ வேண்டிக் கொள்ளும் போது உனக்கு அதிக நிச்சயம் அல்லவா அவர் செய்கிறது? அல்லேலூயா. ஏன்னா வாழ்க்கையில் அவருக்கு அவர் பிதாவா இருக்கிறார், உனக்கு அவர் அப்பாவா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், இந்த அப்பாவை உரிமை பாராட்டி கூப்பிடுறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்
அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனாகிய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. இங்கு சொல்ற நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவனுடைய குமாரனுடைய ஆவியை உன் இருதயத்தில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தந்திருக்கிறது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இந்த ஒரு ஆதாம்னால நீ அடிமையாய் போன. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை இல்லாம போன. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, நீ அப்பா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற, ஆமென், உனக்கு அவருடைய குமாரனுடைய ஆவியை தந்து உனக்கு என்ன பண்ணுகிற, புத்திர சுவிகாரத்தை கொடுத்த உரிமையை கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவள் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்களை என்ன வச்சிருக்கிறாரு? நீங்க சொல்லுங்க, நான் எஜமான். சகோதரிமார் சொல்லுங்க, நான் எஜமாட்டி. சகோதரர் சொன்ன எஜமான். அல்லேலூயா. எஜமானா எப்படி இருக்கணும்? நல்லா கம்பீரமா உட்காருங்க. ரொம்ப கூனி குறுகி உட்காந்துக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க இனி அடிமை இல்லை. இனி எந்த தழும்பு உனக்கு போட தேவையில்லை. நீ எஜமான், எஜமானுடைய மகன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சுதந்திரவாளி. அல்லேலூயா. உனக்கு தான் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை நீ உரிமை பாராட்டுறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. உரிமை பாராட்டுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். உன் அப்பா பிதாவேன்னு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நீங்க அப்பா இழந்திருக்கலாம், அம்மா இழந்திருக்கலாம். ஒருவேளை அப்பா இருந்தும் அப்படிப்பட்ட ஒரு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு தருணம் எல்லாம் இருந்திருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்றார், அப்பா பிதாவே. அல்லேலூயா. கூப்பிடுகிற உனக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஃபாதர் பார்த்தீங்கன்னா டேடி டேடின்னு பாருங்க. வயசு என்ன ஆகுது? 75 வயசு ஆகுது. அவர் பாருங்க, டேடி டேடின்னு. அல்லேலூயா. இவரே ஃபாதர். அல்லேலூயா. இவர் பேர்ல ஃபாதர். ஆனா இவர் என்ன, டேடி அப்பா. அதை சொல்லும் போதெல்லாம், அவர் ஆராதிக்கும் போதெல்லாம், அப்படி ஆராதனையில் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு தேவடைய அன்பு ஒவ்வொரு மேலே இறங்கும். ஆண்டவர் எதிர்பார்க்க, அப்பான்னு கூட மாட்டியா? நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன்னு. நீ என்ன முதிர் வயது உன் தோல் சுருங்கினாலும் நான் தான் உனக்கு அப்பா. உன்னை சுமக்கிற ஒரு தகப்பன், உன்னை தாளாட்டுகிற ஒரு தகப்பன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தகப்பன். தகப்பன் அன்பு இல்லாம இருக்கலாம், தாயின் அன்பு இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஷபாலா துரானா மாகராபாலா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. வாசிங்கள் 1 நாளாகமம் 9ஆம் வசனம். வாசிங்க 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். தாய் அவனை என்ன எதனா எப்படி பெற்றாங்களா? துக்கத்தோடு. இப்ப அவனை எப்படி கூப்பிடுவாங்க? துக்கம், துக்கம். இப்ப கேட்கும் போது நமக்குள்ள எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சிரிப்பீங்களா? கேட்கும் போதே கண்ணு கலங்கும். ஓ துக்கமா என் பேரு. அவன் சந்தோஷத்தோடு போயிட்டு வருவான் ஸ்கூலுக்கு. டே துக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பண்டிகையில நல்லா போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வருவான். டே துக்கம். கேட்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை அவன் கண்ணு கலங்கும், இருதெல்லாம் உடையும். அல்லேலூயா. ஒருவேளை அவன் கேட்டிருப்பான், ஏமா இந்த பேரை வச்ச, ஏமா இந்த பேரை வச்ச? நீ வயிற்றுல இருக்கும் போது ஒரே நஷ்டம்டா. குடிக்கிறதுக்கு கப்பு டீ இல்லடா, சாப்பிட்றதுக்கு ஒரு பண்ணி இல்லடா, சொந்தக்காரன் ஒருத்தன் கூட உன்னை பார்க்க வரலடா, அடி மேல அடிடா, அப்பா விட்டு போயிட்டாடா, யாருமே என்ன தேடலடா, நடுதோட்டத்தில் அனாதை போல இருக்கிறேன்டா. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையை கேட்க கேட்க கேட்க, ஓ இதுதான் என் வாழ்க்கையா, இதுதான் என் வாழ்க்கையா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில, என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு என்னன்னா அப்போ கர்த்தர் தான். அல்லேலூயா. உன் ஆரம்ப அற்பமா இருக்கலாம், ஆனா இயேசு உன் முடிவை சம்பூர்ணமாக்குவா.
அடுத்த வசனம் வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ளுகிறதை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை வேண்டுகிறாயோ, நீ எந்த சூழ்நிலையில நீ வேண்டுகிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு தர போறார். விசுவாசிக்கிறவங்களும் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை 10க்கு 10 தான் ஆண்டவர் என் வீடுக்குது, என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா. அல்லேலூயா. உமது கரம் என்னோடு இருந்து தீங்குக்கு என்னை விலக்கி, அல்லேலூயா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள. அல்லேலூயா. 2 வசனம் தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய கரம் என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அந்த துக்கம் போராட்டமா இருந்தது. ஆனால் சொன்னா தீங்குக்கு எனக்கு விலக்கி தீங்கு என்னை துக்கப்படாத காத்துக்கொள்ளுங்க. பெர்னாட் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அல்லேலூயா, பெர்னாட் என்கிற ஒரு தீர்க்கதரிசி 10,000க்கு மேற்பட்ட பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு மனுஷன். அவருடைய தாய், அவரோடு கூட பிறந்த 2 சகோதரி ட்வின்ஸ். ஆனால் அவருடைய கூட பிறந்த 9 பிள்ளைகள். அல்லேலூயா. 5 பேர் மருத்துவர், 4 பேர் இன்ஜினியர். அந்த பெர்னாட் வயிற்றில் இருக்கும்போது கவனிங்க, அங்கு ஒரே வருஷத்தில் ஒரே நாளில் 5 மருத்துவர்கள் மரித்து போனார்கள். அதே வருஷத்தில் 4 இன்ஜினியர் மரித்து போனார்கள். இவர் அந்த ட்வின்ஸ் சொன்ன அம்மாவுடைய கூட பிறந்தவங்க, அவர்களும் ஒரே நேரத்தில் பிரசவம் பார்த்து அவங்களும் பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த குழந்தை அவர்கள் வண்டி பிடிக்கும் போது அவங்களும் விபத்தில் மரித்து போகிறார்கள். 6 முறை அபார்ஷன் பண்ணும்படியாக அவர்கள் மருந்து குடிக்கிறார்கள். அல்லேலூயா. இதையெல்லாம் தாண்டி பெர்னாட் வெளியே வருகிறார். அப்பொழுது பெர்னாட் என்கிற மருத்துவர் அந்த குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தாய் அந்த 7 மாத குறப்பிரசவத்தில் அந்த பிறக்கும் போது அந்த குழந்தை மூச்சு திணறி கொண்டிருக்கிறது. அந்த தாய் பார்க்கிறார், இவன் சாக போறான், இவனாலதான் குடும்பமே அழிஞ்சது. அல்லேலூயா. பெர்னாட் சொன்னார், இல்ல, இந்த பிள்ளைய கடவுள் வாழ வைப்பார், நான் வளர்த்துக்கிறேன், தத்தெடுத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இந்த பிள்ளையை தத்தெடுத்து 7வது நாள் இந்த பெர்னாட் டாக்டர் மருத்துவர் மரித்து போனார். இந்த தாய் ஒரு விபச்சார ஸ்திரீ. யோசிச்சு பாருங்க, இவருடைய பிறப்பு ஒரு துக்கம், ஒரு வேதனை. இந்த தாயால் வளர்க்க முடியவில்லை. இவள் வளர்க்கும் போது பாவமும் இந்த தாய்க்குள்ள இருந்தது. இந்த பிள்ளை வளர்கிறது. இந்த தாய் அந்த விபச்சாரத்தில் அடிக்கப்படும் போது இந்த பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்த தாயை இந்த பிள்ளையை துரத்தி அடிக்கிறார். இந்த பிள்ளை ஒரு கார் ஷெட்டில் நாயோடு கூட இருக்கிறது. கவனிங்கள், அந்த பிள்ளையை பார்த்து இன்னொரு ஸ்திரீ, நீ ஏன் இப்படி இருக்கிற, நான் உன்னை வளர்க்கிற சொல்லி என் வீட்டில் ஒரு நாய் இருக்கிறது, நீ வளர்ப்பா என்றால் உனக்கு நான் சாப்பாடு போடுறேன். நாய்க்கு பதிலாக எனக்கு நல்ல சாப்பாடு போட்டான். காரணம், இந்த நாய் நல்ல உயிரோடு இருக்கு, நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த 17 மாதத்தில் அந்த தாயாரை இறந்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அவர் வாழ்க்கையில சொல்றாரு, ஏன் இந்த கடவுள் என் வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்குது? அல்லேலூயா. எனக்கு மாத்திரம் ஏன் இந்த போராட்டம்? அல்லேலூயா. ஆனால் நான் வாழ்க்கையை அவர் பாருங்க, எனக்கு கடவுளே இல்லை, கடவுள் மேல ஒரு வெறுப்பு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் கடவுள் அவரை சந்தித்தார். ஆமென். எழுத படிக்க தெரியாதவர் ஒரு வீட்டில் அவரை அழைத்திருக்கும் போது 4 பிள்ளைகள். அந்த ஐயா அழைக்கிறார். ஒரு துவாரத்தில் அவங்க பிள்ளைகள் படிக்கும் பொழுது அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உடனே அந்த மனிதர் கேட்கிறார், என் பிள்ளைங்க படிக்கிற, நீனா பார்த்து நிற்கிற, உனக்கு படிக்க முடியுமா? உடனே அவர் கேட்கிறார், TWO என்னன்னு கேட்கிறாரு. இவர் சொல்றார், டூன்றாரு. பரவாயில்ல, இவ்வளவு தூரத்திலிருந்து உன்னால படிக்க முடியுது, நீயும் படி. அல்லேலூயா. படிக்க வைக்கிறார். ஸ்கூலுக்கு போகிறார். எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு பேரண்ட்ஸ் வராங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. காலில் செப்பல் இல்லை, அழுகையோடு அவர் நிற்கிறாரு. பேப்பர்ல நோட் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அண்ணா அவர் வாழ்க்கையில் ஆண்டவரை சந்தித்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாத்துகிறார்.
அவருடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். உன் வாழ்க்கை ஆர்மார்ப்பமா இருக்கலாம், ஆனா யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வாசிங்கள் ஆதியாகமம் 24 அதிகாரம் 11 வசனம் வாசிங்கள். ஆதியாகமம் 25. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லாகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் இருந்தான். ஆபிரகாம் மரித்த பின்பு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 23 அதிகாரம் 1 வசனத்தில் 127 வயசுல சாராள் மரித்து போகிறாள். 24 அதிகாரத்தில் ஒரு துக்கம். அல்லேலூயா. 25 அதிகாரத்தில் ஆபிரகாம் மரித்து போகிறார். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் மரித்த பிறகு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அங்கே லகாய்ரோ என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். லகாய்ரோ என்றால் ஆதியாகமம் 16, 13, 14 தேவன் என்னை காண்கிறார் என்று ஆகார் பெயர் வைத்தார். லகாய்ரோ என்றால் உன்னை காண்கிறவர். உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை காண்கிற தேவனிடத்தில் நீ வேண்டிக் கொள்ளும் போது, நேசித்த தாய் 37 வருஷமாய் கடைசி வரைக்கும் இருந்த தாய், தகப்பனும் இல்லை, ஆனாலும் உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் உன்னை கைவிடாத இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் லகாய்ரோய், தேவன் என்னை காண்கிறவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் ஆபிரகாம் காலத்தில் உண்டான ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ஆனால் அவன் எகிப்துக்கு போகும்போது, நீங்கள் வாசிங்கள் 26 அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட. கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, எகிப்துக்கு போகாத, எங்க இரு, பஞ்சத்துல இரு. இப்ப இவன் வாழ்க்கையில வேண்டிக் கொண்டான். அவங்க தகப்பன் தாய் இருக்கும் போது சாயங்கால வேளையில் தியானம் பண்ண போனான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எகிப்துக்கு போறியா, பஞ்ச தேசத்துல இருக்கிறியா? நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? கொரோனால இங்க இருக்குன்னு சொல்லுவீங்களா, இல்ல ஊருக்கு போறேன்னு சொல்லுவீங்களா? ஆனா ஈசாக்கு சொன்னா, என் ஆபிரகாம் எங்க அப்பாவை ஆசீர்வதித்த என் தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்ச தேசத்தில் அவன் விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு அறுவடை செய்தார். காரணம், ஆமென், அவன் வேண்டுதலை வேண்டிக் கொண்டவைகளை அவன் பெற்றுக்கொண்டான். நீங்கள் 29 வசனம் வாசிங்க. 29 வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாருங்க? அமலேக்கியர். ஆமென். சொல்றான், பொறாமை கொண்டவன் இவன், ஆசீர்வதிக்க பார்த்துக்கு மனம் இல்லாதவன். அல்லேலூயா. தீங்கு செய்தவன். இப்ப இவன் சொல்றான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்ப்பா. அல்லேலூயா. உன்னோடு கூட நாங்க உடன்படிக்கை பண்ண வந்தோம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. நீ எனக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு சொல்லு. அல்லேலூயா. உம்மோட உடன்படிக்கை பண்ணுகிறோம், உனக்கு நாங்க எதனா தீங்கு செஞ்சோன்னா கர்த்தர் எங்க மேல கோபமா இருப்பார். அல்லேலூயா. காரணம், கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்துல கர்த்தருடைய கரை இருக்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இருந்தா எவனும் உன்னை தொட முடியாது, யாரும் உன்னை தீங்கு இழிக்க முடியாது. அல்லேலூயா. 3வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 16 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்கள். யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இங்க இயேசு சொல்றார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. எப்படி செய்யப்படுமா? எப்படி செய்யப்படுமா? ஆமென். உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அறகுறையா கொடுக்க மாட்டாரு, உன் இருதயத்தில் சந்தோஷத்தோடு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும்
நீ கேட்டுக்கொள்ளுவது எதுவும் அது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதில் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. யோவான் 14:13 வாசிங்க. யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. நீ என் நாமத்தினால கேட்கிறதுல அதுல என்ன இருக்கணுமா? என்ன இருக்கணுமா? அல்லேலூயா. குமாரனில் பிதா மகிமைப்படணும். அல்லேலூயா. நீ கேட்கிறதுல அதுல குமாரன் மகிமைப்படணும். அல்லேலூயா. இஷ்டத்துக்கு கேட்க கூடாது. அல்லேலூயா. நீ கேட்கிற உன் வாழ்க்கையில உன் ஆசீர்வாதத்துல உன் வேண்டுதல்ல நீ அவருடைய நாமத்துல கேட்கறதுல அதுல ஆண்டவர் தூசிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அதுல ஆண்டவர் மகிமைப்படணும். அல்லேலூயா. இருக்கிற இஷ்டத்துக்கு நீ கேட்ப, அதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டாருன்னா உன் வாழ்க்கை என்ன பண்ணும்? அல்லேலூயா. சாலமோனுக்கு கொடுத்தாரு, என்ன பண்ணா? அந்நிய ஸ்திரீன் மேல் ஆசை வைத்து வழி விலகி போயிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதுல ஒரு நிபந்தனை வச்சுட்டாரு, என்னன்னா நீ கேட்டது கொடுக்குறேன், என் நாமத்தினால் கேட்டதை கொடுக்குறேன், அதுல நான் மகிமைப்படணும். அல்லேலூயா. அதுல நான் தூஷிக்கப்படக்கூடாது, அதுல ஒரு ரட்சிப்பை நீ இழந்துடக்கூடாது, அதுல நீ பின்மாற்றமா போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதுல நான் மகிமைப்படணும். அல்லேலூயா. யாக்கோபு 4:3 பார்க்கிறோம். யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை உன் ஆசைகளை நீ நிறைவேற்றும்படி, அல்லேலூயா, அல்லேலூயா, நீ செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் நீ கேட்கிறபடினால் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தில் ஒரு தகுதி இருக்கணும். அல்லேலூயா. நீ கேட்கறதுல ஒரு தகுதி இருக்கணும். நீ கேட்கிற காரியத்துல நீ ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நீ தகுதியா இருக்கணும். அப்ப நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு தருதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படாத, ஆண்டவர் விரும்பாததை நீ கேட்டினா ஆண்டவர் உனக்கு எப்படி கொடுப்பாரு? ஆண்டவர் தன்னோடு இருக்கதான் விரும்புறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கேட்கிறது அவருக்கு மகிமையா இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்கள் யோவான் 11:4 வாசிங்கள். யோவான் 11. அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். கவனிங்க. இப்போ லாசரு மரிச்சிட்டானா இல்லையா? மரிச்சிட்டார். இப்போ லாசரு மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? 2 நாளுக்கு முன்னாடி தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இவன் வியாதியா சுகமாயிட்டார்னா இது குமாரனுக்கு என்ன இல்லை? பிதாவுக்கு மகிமை இல்லை. இவன் வியாதியா செத்துட்டு யாருமே இவன் பழைக்கவும் முடியாது, இவன் உயிர் அடையவே முடியாது சொல்றான் பார். இப்போ யார் மகிமைப்படுவா? அல்லேலூயா. இதுல என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, உன் காரியத்துல முடியாது, இனி என்னால் ஆசீர்வதிக்க முடியாது, இனி எனக்கு கிடைக்காது நீ சொல்றவர், அதுல நீ வேண்டிக் கொள்ளும் போது அதுல ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்புறீங்களா? அல்லேலூயா. 2 நாளுக்கு முன்னாடி நியூஸ் வருது, நீங்க நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சீசர்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே போயிடலாம் ஆண்டவரே, ஒரு சின்ன ஜோமெண்ட் வந்துடலாம் ஆண்டவரே, அவன் இறங்குறானோ இல்லையோ சின்ன ஜோமெண்ட் வந்துடலாம் ஆண்டவரே. ஆனா ஆண்டவரா இல்லப்பா, இந்த சின்ன ஜெபமானப்பா ஊரே ரட்சிக்க பண்ணும்பா, ஊரே ரட்சிக்க பண்ணும்பா. நான் இந்த வீட்டுக்கு வரேன், இந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க, இவங்கள ஒண்டி தான் நேசிக்கிறாரு, இவங்கள ஒண்டி தான் நேசிக்கிறாரு, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களாம் ரட்சிக்க பண்ணும்பா. கொஞ்சம் பிரச்சனை பெருசாதான்பா போவோம். அல்லேலூயா. சீசருங்க ரொம்ப தலையை சொறிறானுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 5 2 மீன் சாப்பிடும் போது சொரியல, பிரச்சனை தலைக்கு மேல போது யோசிக்கிறான். அல்லேலூயா. இவர்கிட்ட இருக்குது ரொம்ப கஷ்டம் பால். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கிட்ட இருந்தா நீ அடி வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கணும், அவமானப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆனால் பிதா உன்னில் மகிமைப்படுவார், குமாரன் மகிமைப்படுவார், வானம் திறக்கப்படும், தேவன் பிதாவாகிய தேவன் பேசுவார், இவர் நேசகுமாரன். உன்னில் ஆண்டவர் மகிமைப்படணுங்க. அல்லேலூயா. நான் சுவிசேஷம் சொல்லும் போது யாரும் என்ன திட்டக்கூடாது, அடிக்க கூடாது இல்ல, உன்னை திட்டணும்,
கத்தர் சித்தமானால் அடி ஊந்தாலும் கத்தர் அந்த ஆத்மாவை ரட்சிப்பாரு. அல்லேலூயா. சில நேரத்தில் நினைக்கிறேன் இந்த ஊரில் காலை வச்சா டேஞ்சரு. அல்லேலூயா. இந்த இடத்துல சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? ஆமாம், ஸ்பீக்கரை தூக்கி போடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா நீங்கள் பாட்டு நல்ல சாட்சிலாம் சொல்லணும்னா நல்ல சுவிசேஷ நம்ம சபையில் போகிறோம். அல்லேலூயா. நல்லா பாடுங்க. அல்லேலூயா. பாடாதவங்களுக்கெல்லாம் சபையில் எல்லாருக்கும் தருணத்தை தரேன். அல்லேலூயா. ஆனாலும் ஊழியத்தில் என்ன பண்ணுங்க? ஆமென். பாடுங்க, பேசுங்க, பயப்படாதுங்க, தைரியமா பேசுங்க. அல்லேலூயா. இப்போ இங்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வர்றாரு. இப்போ இயேசு வந்திருக்கிறாருன்னு மார்த்தாள் கேள்விப்படுகிறார். 21ஆம் வசனம் வாசிங்க. 21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போ மார்த்தாள் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன சொல்றாங்க? இப்போ என்ன சொல்றாங்க? ஐயா, மணி ஆயிடுச்சியா, இதையே கேட்டுதான் நாங்கள் என்னையா பண்ணுறது? வாக்குத்தத்தம் ஆராதனை ஏதோ வந்தீங்கன்னா முடிச்சுன்னா நல்லா இருக்கும். இது என்னையா சொல்ல வரீங்க? சொல்லுங்க, என்ன சொல்றாங்க மார்த்தாள்? அப்போ இயேசு என்ன சொல்றாங்க? இப்போ என்ன வந்து எதுக்கு வந்துக்கிறேன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? இப்போ எதுக்கு ஆண்டவர் வந்து இருக்கிறீங்க? நீங்க இருந்தீங்கன்னா சுகமாயிட்டு இருப்பான். இப்போதான் நீங்க இல்லையே. இப்போ 4 நாள் ஆச்சு ஆண்டவர், நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோம். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. போகிற வழியில் பார்த்துட்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசு ஆறுதல் சொல்ல வரல, உள்ளே இருக்கணும், வெளியே வர சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் குமாரன் இதில் மகிமைப்படணும். அவர் ஆறுதல் சொல்லிட்டு கண் துடைப்பு அல்ல, உனக்குள்ள இருக்கிறத நீ பெற்றுக்கொள்ளணும். இறந்துட்டான் தெரியுதுல்ல, அவ்வளவு உயிரை வச்சு நிக்கிறல. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ மாத்தா சொல்றது புரியுதா இல்லையா? என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, இப்போது நீ கேட்டினா என்ன சொல்லுங்க? கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு தருவாரு, எனக்கு தருவாரு. இப்ப ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார், துக்கப்பட்டிருப்பாரா? சந்தோஷப்பட்டார். ஆகா, 4 நாள் ஆச்சு, இவ்வளவு விசுவாசம் வந்துச்சா மார்த்தாள் கிட்ட. அல்லேலூயா. சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்லையா? உண்மையா சந்தோஷப்பட்டிருப்பா இல்லையா? என்ன சொல்றார்? நீர் கேட்டுக்கொள்வது எதுவோ பிதாவை இப்ப தருவார் சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் இப்ப உயிரடைவான். அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அடுத்த வசனம் மார்த்தாள் என்ன சொல்றாரு பாருங்க. மார்த்தாள் கடைசி நாளில் கவனிங்க. மார்த்தாள் சொல்றா, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில. எப்ப நடக்கும்? கடைசி நாளில். இப்ப இல்ல ஆண்டவர், இப்ப இல்ல ஆண்டவர், இப்ப இல்ல. அல்லேலூயா. எப்ப நடக்கும்? கடைசி நாள்ல. இதெல்லாம் இப்ப என்ன நாறுது ஆண்டவர், நாறுது ஆண்டவர். மூக்கே வைக்க முடியல. போஸ்ட்மார்ட்டுக்காரன போயிருக்கிறீங்களா? கேம்ஸுக்கு போயிருப்பீங்க. அது கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிண வாடை வரும். அல்லேலூயா. மீன் வாடை தெரியும், சிக்கன் மட்டன் வாடை தெரியும். ஆனா மனுஷ வாடை நீ போனீங்கன்னா உள்ள இருந்து அப்படியே கிளப்பி என்ன பண்ணும்? வெளியே வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க கூட உள்ள போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவ்வளவு பயங்கரமான அந்த வாடை. அல்லேலூயா. இப்போ உள்ள எத்தனை ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. மார்த்தாள் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நடக்கும், ஆண்டவரே நீர் கேட்டுக்கொள்வது நடக்கும், ஆனா இப்ப நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரே ஆர்ட் அப்படியே வெளிச்சிருக்கோம்ல. இவ்வளோ பெரிய விசுவாசத்தை கேட்ட ஒரு நிமிஷத்துல இப்படி ஒரு கல்லை போட்டுட்டாள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 25 வாசிங்களேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சாகரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நானே உயிர்த்தெழுதல், நானே மரிப்பேன், அடக்கம் பண்ணுவேன், 3ஆம் நாள் உயிரோடு இருப்பேன். என்ன விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? உன் குடும்ப வாழ்க்கையில விசுவாசிக்கிறியா? உன் பிள்ளை வாழ்க்கையில விசுவாசிக்கிறியா? உன் வீட்டுக்குள்ள அற்புதத்தை விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ மரியாமலும் இருப்பான் என்றார். விசுவாசிக்க. அடுத்த வசனம். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரானால் தேவகுமாரனாகி கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாண்டவர், ஆமாண்டவர். இந்த ஆமா சொல்ற கேஸ்லாம் தெரியுமா?
நீங்க எது சொன்னா ஆமா 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 ஆமா. இப்ப பார்த்தாரு இது ஆமா சொல்ற கேஸ், இனிமே இதுகிட்ட பேசி இப்ப என்ன பண்ணிட்டாரு, இடத்த காலி பண்ணிட்டாரு. ஆமா ஆண்டவரே நீர், அல்லேலூயா அல்லேலூயா, உலகத்துக்கு வர தேவ குமாரன் விசுவாசிக்கிறான். பார்த்தாரு வாயில தான் என்ன பண்ணுது, விசுவாசத்தை சொல்லி நிக்குது இல்ல. அல்லேலூயா. இப்போ அதே இருக்கிற இடத்துல வந்தால், மரியாள் வந்தால், அல்லேலூயா அல்லேலூயா. 32 வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அல்லேலூயா. நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. இப்போ ரொம்ப உங்களை ரொம்ப ட்ரெயின் ரொம்ப லாங்கில் எடுத்துன்னு போகிறேன், நான் முடிச்சிடுறேன். ஆனால் மரியாள் வந்தவொடனே என்ன செஞ்சா தெரியுமா, என்ன பண்ணா, மார்த்தாள் செய்யாததை மரியாள் செஞ்சா. என்ன செஞ்சா, வந்தவனை காலை பிடிச்சிக்கினான். அல்லேலூயா. அவர் காலை பிடிச்சிட்டா, அல்லேலூயா, எலிசாவை பார்க்கும்படி கனபொருந்திய ஸ்திரீ மகன் மறிச்சிட்டான். அவன் தேவ பர்வதத்தில் வந்து நேராக வந்து எலிசா காலை பிடிச்சின்னு அழுகிறா. அல்லேலூயா. கேசி சொல்கிற எலிசா சொல்கிறாரு, அப்படி நகர்த்துறாரு. எலிசா சொல்கிறாரு, அவள் துக்கமாக இருக்கிறத ஆண்டவர் எனக்கு மறைச்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த காலை எதுக்குமா பிடிக்கிறது தெரியுமா, அந்த காலை பிடிச்சி பட்டா அவங்க தலையில் இருக்கிற எல்லா எனர்ஜி இறங்கிடும், எல்லாம் கோபங்கள் பகை. இந்த காலை பிடிச்சோன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த காலில். இயேசு அந்த திருவிருந்தில் சீசோட கால்களை கழுவினார். பேதுரு சொன்ன, ஆண்டவரே என் காலில் ஆண்டவரே நான் முழுவதும் ஐ வில் சரண்டர். இந்த காலை என்பது உன்னை முழுவதும் தாழ்த்துறது. அல்லேலூயா. அவர் காலை பிடிச்சோன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அவர் யூதர்கள் வர்றாங்க, அழுகுறாங்க, அவளும் அழுகுறா. அல்லேலூயா. 35 இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. நீங்கள் 37ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யூதர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, குருடனுடைய கண்களை திறந்த இவர் சாகாமல் இருக்க பண்ணியிருக்கலாமே. அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சப்பா, இப்போ அழுதுனே பிரயோஜனம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு அழுதாருன்னா அங்கே ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. இயேசு வந்துட்டாருன்னா ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு, ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா. குருடனுடைய கண்களை திறந்தவர். இவன் மூச்சு போகும்போதே இவன் நிறுத்தி சுகம் கொடுத்துருக்கலாம்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சப்பா, நாத்து அடிக்குதப்பா, புழு போயிருக்கோமப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கல்லனிடத்தில் போனார். 39ஆம் வசனம் வாசிங்க. கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் நாருமே என்றாள். 4 நாள் ஆயிற்று, நாருமே. ஆண்டவருடைய சொல் ஆகும். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, எந்த புழுவாது உள்ள போக கூடாது. அல்லேலூயா. எந்த புழுவாது உள்ள போக கூடாது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வருவேன், அவனை கூப்பிடுவேன், அவன் வெளியே வருவான். அல்லேலூயா. அவனுக்குள்ள விசுவாசம் இல்ல, அதனாலதான் அவன் மூக்கு நாறுது. இயேசுக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஜீவ சுவாசம் இருக்கிறது. அவருக்குள்ள அந்த நாத்தம் தெரியல, அவருக்குள்ள பரலோக வாசனை. அல்லேலூயா. சொல்லுது புரியுதா? அவளுக்குள்ள விசுவாசம் இல்ல, அவன் சொல்ற நாறுது. ஆனா இயேசுக்குள்ள என்ன இருக்குது? அல்லேலூயா. மகிமை இருக்கிறது. வாசிங்க அடுத்த வசனம் 40ல. தேவனுடைய மகிமையை காண்பாய் உனக்கு சொல்லுகிறேன். அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது, ஜீவ சுவாசம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த பிரசன்னத்தை நீ நுகர்ந்து கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. நாற்றத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறாயா? உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, பரலோகத்தின் சுவாசம் இருக்கிறது, தேவ மகிமை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. கல்லை எடுத்து போட சொன்னார். இப்போது நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் பார்க்கிறான், மார்த்தாள் பார்க்கிறான், மரியாள் பார்க்கிறான், சீசர் பார்க்கிறான், யூதர் பார்க்கிறான். என்னையா நடக்க போகுது? இயேசு பரியாசம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா.
உன்னை பரியாசம் பண்ண ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உன் தலையை நிமிர வைப்பார். அவருடைய நாமத்தை நோக்கி நீ கூப்பிடும்போது நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், தூதர்கள் பார்க்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு என்ன பண்றார் பாருங்க. அல்லேலூயா. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தைங்க, வல்லமை நிறைந்த வார்த்தை. உன் வாழ்க்கையில் இருக்கிற தடை கற்களை உடைக்கக்கூடிய வார்த்தை. உன் வாழ்க்கையில் இருக்கிற தடையாய் நிற்கிற மலையை உடைக்கக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கையிடும். அந்த நாமத்தினால நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் குமாரன் பிதாவுக்குள்ள மகிமைப்படும்படியாய் உனக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மரித்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. வாசிங்க. அவன் கால்களும் கைகளும் சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். எப்படிப்பட்ட பாதாளத்தின் கட்டுகள் அல்லேலூயா மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உடைத்து வைத்திருக்கிறார். பாதாளம் உன்னை மேற்கொள்வதில்லை. உன்மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. உன்னை விழத்தள்ளும்படி உன் வாழ்க்கை முடிக்கும்படி சத்துரு நினைத்திருக்கலாம். கர்த்தர் எல்லா கோட்டைகளையும் பாதாளத்தின் வல்லமைகளையும் மேற்கொண்டவராய் சிலுவையில ஜெயித்தவராய் இயேசு வந்தார். அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசம் வைத்தார்கள். என்னையா இது? அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர் சொல்கிறார்கள் 48 ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவானே. அல்லேலூயா. என்னையா செய்கிறாங்க? நம்முடைய பதவியே போயிடுமையா? என்னையா மனுஷன்? அல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசுவையும் உயிர்த்தெழுந்த லாசருவையும் பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. சொல்லுவே, அவருடைய நாமத்தில் குமாரன் மகிமைப்படும்படி நீ கேட்டுக்கொள்ளும்போது அது 4 நாளா இருக்கலாம், 40 நாளா இருக்கலாம், 40 வருஷமா இருக்கலாம். நீ கேட்டுக்கொள்ளுகிறவைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. எல்லா கண்களை மூடு. கர்த்தருடைய நாமம் உனக்கு அடைக்கலம், கர்த்தருடைய நாமம் உனக்கு சுதந்திரம். யெகோவா ராஃபா. ஓ ஷபலதுரானா மக்கரவதரானா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீ வருந்தி கேட்கும்போது பெற்றுக்கொள்வாய், வேண்டி கேட்கும்போது பெற்றுக்கொள்வாய். அவர் நாமத்தை மகிமைக்காய் கேட்கும்போது பெற்றுக்கொள்வார். உனக்கு தராம யாருக்கு தருவாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறாரே. பிள்ளைகளுக்கு கொடுக்காம யாருக்கு தருவார்? அவர் உனக்காகவே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, உனக்காகவே ரத்த சிந்தி இருக்கிறாரே. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன்னு சொன்னாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னாரே. நான் மறுபடியும் வந்து உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே. எவ்வளவு ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. இந்த தேவனை நீங்க ருசிக்க ருசிக்க, அவருடைய அன்பை ருசிக்க ருசிக்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறும். ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணம் நீசனமா இருக்கிறோம், ஆனாலும் உடைய இரக்கங்கள் உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையின்படி
இந்த மாதத்தில் ஒரு சாட்சிகள் எழும்பட்டும் அப்பா. அவர்கள் பெற்றுக்கொண்டதை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்ல ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.